இன்றைக்கி ஒரு ஜோசியக்காரம்மா ஜோசியம் சொல்ல வந்துச்சு. வந்த ஜோசியக்காரம்மா சொல்லிச்சு, கைரேகை பார்ப்பேன், கைரேகை பார்க்குறீங்களாம்மான்னு கேட்டுச்சு. இல்லைம்மா நான் பார்க்கல, நீங்கள் போயிட்டு வாங்கண்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, உன் முகத்தை பார்க்கலே தெரியுது நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க. சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்கன்னு நானும் கதவை சார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்றதை கண்டுபிடிக்க தெரிஞ்சாதுக்கு அது வாழ்க்கையில் இவ்வளோ வெயிலில் ஒரு வீடாக தட்டி உங்களுக்கு ஜோசியம் சொல்லட்டுமா, உங்களுடைய தலையெழுத்தை என்னென்று நிர்ணயித்து சொல்லட்டுமான்னு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதை பற்றி அதுக்கு தெரியலை. ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது எந்த மனுஷனாலும் கிடையாது. எந்த மனுஷனும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருக்கேன்னு நிரூபித்து சொல்ல முடியாது. அதனால் ஜோதி உருட்டுறேன், ஜோசியக்காரரை கூட்டிகிட்டு வந்து ஜாதகம் பார்க்குறேன், கைரேகை பார்க்குறேன், கோடாங்கியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் உடுக்க எடுத்து மந்திரிச்சு தாயத்து கட்டுறேன். இதெல்லாம் வேணாம். வாழ்க்கையில் நீங்கள் வாட்டுக்கு வாழுங்க, கடவுள் நல்ல வழிவரும்.